அனைவருக்கும் வணக்கம். காசியில் இருந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும். ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்கு. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவார தலமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது அருண சக்தி பீடமாக இருக்கு. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இங்கு விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்கு. இந்த தலத்துல கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி இருக்கு. இது விநாயகரின் முதல் படை வீடாக இருக்கு. இந்த தலம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் 9 கோபுரங்கள் இருக்குது, 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம், இதன் அடியில் பாதாள லிங்கம், திருமண மண்டபம், 43 செப்பு சிலைகள், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்கு. சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 பெரிய குளங்கள் இந்த கோவிலின் உள்ளே அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு ஜோதி வடிவில் தோன்றிருக்காரு. இருவரும் சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு. அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்காரு. பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு. அவரால் காண முடியவில்லை. எனவே சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க. பின் சிவபெருமானும் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காங்க. அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கு, அண்ணாமலை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ. சின்னதா ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க. ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலாக 3 months கம்ப்ளீட்டாக பெட்டில் தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு. சரி, எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு 1 week அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 week அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 states வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதை பவிக்கட்டும். இறைவன் இந்த தலத்துல சுயம்புழுங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறாரு. கருவறை கௌசிடத்தில் ஈசனின் பின்புறம் லிங்கேஸ்வரர் எழுந்திருப்பதை நம்ம காணலாம். பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய்யுரிச்சிருக்காரு. இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டிருக்காங்க. அதே போல தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என கூறிவிட்டிருக்காரு. இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்கள்ல தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க. பிரம்மோற்சவம், ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மகம் தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகா தீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும். வருடத்தின் எல்லா மாதங்களிலும் ஏதாவது ஒரு திருவிழா இந்த தலத்துல நடந்து கொண்டே இருப்பது சிறப்பு. ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுது. சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கட்கிழமையாக இருக்கும். சோமவாரம், சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை நம்மால் அறிந்து கொள்ளலாம். ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை. அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை. அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன். எனவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை என்றுதான் விசேஷ வழிபாடுகள் நடக்கிறது. கிளை கோபுரம் 81 அடி உயரம் கொண்டிருக்கு. தெற்கு திருமஞ்சன கோபுரம் 152 அடியும்
கோபுரத்தையும், தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரமும், தெற்கு பேய் கோபுரம் 160 அடி உயரமும் கொண்டிருக்கு. அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது. இந்த மலையானது 2688 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் இருக்கு. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கு 1008 லிங்கம் அமைஞ்சிருக்கு. இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலும் ஒவ்வொரு வகை தரிசனமாக நாம் 27 வகை தரிசனத்தை காணலாம். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், ஹிருதலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருந்தது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்காங்க. ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திருக்கு. அன்னை காமாட்சி தன் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க. இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு. அப்போது அன்னை காமாட்சி, ஐயன் நீங்கள் எப்பொழுது பிரியாமல் இருக்க தங்கள் திருமேனியில எனக்கு இடப்பாகம் தந்தருள வேணும் என வேண்டியிருக்காங்க. இதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்று சொல்லியிருக்காரு. அவ்வாறு உமையும் தவம் செஞ்சிருக்காங்க. கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாள்ல மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது. அப்போது மலையை இடதுபுறமாக சுற்று என அசுரறி ஒலித்ததாம். அவ்வாறு கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது திருமேனியில இடப்பாகத்தை அளித்து ஆட்கொண்டிருக்காங்க. சிவபெருமானே அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக திருவண்ணாமலையில் நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் சிவலோக பதவி கிடைக்கும். திங்கக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் இந்திர பதவியும், செவ்வாய்க்கிழமைகளில் நாம் கிரிவலம் மேற்கொள்வதால் கடன் வறுமை நீங்கும், புதன்கிழமைகளில் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும், வியாழக்கிழமையன்று நம்ம கிரிவலம் மேற்கொள்வதால் ஞானம் கிடைக்கும், வெள்ளிக்கிழமைகளில் வைகுண்ட பதவி கிடைக்கும், சனிக்கிழமைகளில் பிறவி பிணை அகலும் அப்படின்னே சொல்லலாம். கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலில் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம். அவரை வணங்கி புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை. பின்னர் வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை நாம் வணங்க வேண்டும். அதன் பின்பு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் அம்பிகையும் நாம் தரிசிக்க வேண்டும். கிரிவல பாதையில் 8 திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்கு. கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு தான் நாம் செல்ல வேண்டும். மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும். நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவாங்க என்று சொல்லப்படுது. கார்த்திகை மாதம் மகா தீபம் இந்த கோவிலில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. விழாவின் இறுதி நாளன்று மாலை 6 மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவிக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு 10 தீபங்களையும் மோளத்தாளத்துடன் வெளியே எடுத்து செல்லப்பட்டு கொடிக்கம்பம் அருகே இருக்கக்கூடிய தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க. அப்போது அந்த நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்து விட்டு உள்ளே சென்று விடுவார். உடனே அது மட்டும் அந்த 2 நிமிட தரிசனம் தான். அப்போது வாசல் வழியே பெரிய தீவட்டியை ஆண்ட மலையில் தயாராக இருப்பவர்களுக்கு சைகை காட்டுவாங்க. உடனே மகாதீபம் ஏற்றப்படும். 7.5 அடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில் தீபம் ஏற்றுவாங்க. 3 டன் பசுனை, 1000 மீட்டர் காடா துணி திரி, 2 கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றுவாங்க. இந்த தீபத்தின் ஒளியானது சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவர்களும் கண்டு தரிசிக்கும் வழியில் வெளிச்சத்துடன் எரிகிறது. இங்கு இறைவன் ஜோதி வடிவானவன். அவனுடன் நாம் 2 கலப்பதால் நமது முன்வினை பாவங்கள், கர்ம வினைகள், பிறப்பு இறப்பு சுழற்சி என அனைத்து பாவங்கள் நீங்குவது இந்த கார்த்திகை தீபத்தின் ஏற்படுத்துவதன் தத்துவம் அப்படின்னே சொல்லலாம். இறைவன் அண்ணாமலையாரிடம் வேண்டிக் கொண்டால் தங்களுடைய நேர்த்தி கடனாக முடிக்காணிக்கை செலுத்துறாங்க. குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டுறாங்க. இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.